100% வாக்குப்பதிவு மனுநீதி அறக்கட்டளையின் விழிப்புணர்வு முழக்கம். தேர்தல் அறிக்கை வெளியீடு மற்றும் வாக்காளர் விழிப்புணர்வு. மனுநீதி அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் திரு மாணிக்கம் அத்தப்ப கவுண்டர் அவர்கள் கோயம்புத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது வரும் சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்ய வேண்டும் என மக்களிடம் கோரிக்கை வைத்தார். 100% வாக்குப்பதிவு அவசியம். உங்கள் வாக்கு உங்கள் எதிர்காலம். ஜனநாயக கடமையை அனைவரும் தவறாமல் ஆற்ற வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் பெண்கள் 100% வாக்களிக்க முன்வர வேண்டும். வெறும் ரேஷன் அரிசி வழங்குவதோடு நிறுத்தாமல் மக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் தொழில்நுட்பம் சார்ந்த இலவசங்களை, உதாரணமாக புகையில்லா அடுப்பு, பருத்தி எடுக்கும் இயந்திரம் அரசு வழங்க வேண்டும். இது இறக்குமதியை குறைத்து நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தும். மனுநீதி சோழனின் நேர்மையான ஆட்சி முறையை தமிழகத்தில் மீண்டும் கொண்டு வருவதே அறக்கட்டளையின் நோக்கம். குறிப்பிட்ட கட்சிகளுக்கு ஆதரவு என்பதை தாண்டி கொள்கை அளவில் சிறந்தவர்களையும் நாட்டின் வளர்ச்சியை விரும்புபவர்களையும் மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். செய்தியாளர் மத்தியில் பேசினார். விழிப்புணர்வு இயக்கத்தை மனுநீதி அறக்கட்டளை மாணிக்கம் அத்தப்ப கவுண்டர் வெளியிட நேரு கல்விக் குழும இயக்குனர் முனைவர் முரளிதரன் பெற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர்கள் ராஜ்குமார், நந்தகுமார் பங்கேற்றனர். நாடு அமையும். இன்றைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலையில், மீடியா சூழ்நிலையில் எல்லாரும் நல்ல ஆட்சியை எதிர்பார்க்குறாங்க. அந்த நல்ல ஆட்சி வரணும்னா நீங்கள் ஓட்டு போடுங்க. இது முக்கியமான செய்தி. இப்போ திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, அந்த மாதிரி ஒரு எந்த கட்சிக்கு நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு அப்படி எதுவுமே குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஐயா சொல்லாட்டினா நோட்டாக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அவங்க நோட்டாக்கு தானே போடுவாங்க. யாருக்குமே ஒரு குறிப்பிட்டு சொன்னால் தான் மக்கள் வந்து அது மாதிரி பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்லை. அப்படி எல்லாத்துலேயுமே நல்லவங்க இருக்காங்க, மீதி சொல்ல வேண்டாம். எல்லாத்துலேயுமே கொள்கைகள் நல்லது இருக்குது. இப்போ இலவசம்னு எடுத்துக்கோங்க. இலவசம் ஒருத்தர் அனௌன்ஸ் அதுக்கு மேல இன்க்ரீஸ் ஆகக்கூடாதுங்கிற கொள்கையை சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடணும். வாங்கித்தான் கடன் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் என் தலைமையில வருது. இது எப்படி சாத்தியமாகும்? அதே சமயத்தில் இலவசம் எப்படிப்பட்ட இலவசம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு கருத்து ஒன்று சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே கூலி தொழிலாளர்கள் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட 50 லட்சம் நார்த் இந்தியன் வந்து உள்ள வேலை செய்கிறாங்க. ஏன் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லையா? இருக்காங்க. ஆனால் அவங்க செய்கிற மாதிரி வேலை இல்லை. நம்ம அதை விட கொஞ்சம் பொருளாதாரத்தில் உயர்ந்துட்டதுனால அந்த வேலைக்கு அப்போ அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? இன்னைக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. இன்னைக்கு இல்லை, எப்போ வேணாலும் இம்போர்ட் நான் நம்பி இருந்தோம்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு அடி வாங்க போகிறோம். ஸ்டவ், இது வுட்டு ஸ்டவ், அது வந்து புகையில்லாத அடுப்பு வந்தாச்சு, டெக்னாலஜி. அந்த அடுப்பை நீங்கள் இலவசமாக கொடுங்க. என்ன ஆகுது? நாட்டினுடைய அவாய்ட் பண்ணுறீங்க, ஆகும். நமக்கு எந்த காரணத்துக்கு கொண்டு நம்ம வந்து வெளிநாட்டு இதை நம்பி இருக்க வேண்டாம், கேஸை நம்பி இருக்க வேண்டாம். உடனே ஸ்டவ் பற்ற வச்சா சொல்லுவோம். அதே மாதிரி இந்த மாதிரியான இலவசங்கள் கொடுக்கணும். இன்னொரு உதாரணம் சொல்ல போனால், பருத்தி எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால பருத்தியே போடுறதில்லை. இன்னைக்கு பூரா இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கே தமிழ்நாட்டில் தென் மாவட்டத்தில் எடுத்தீங்கன்னா எல்லாம் கரிசல் மண் தான் இருக்குது. அந்த கரிசல் மண் அருமையாக பருத்தி வரும், தண்ணியும் இருக்குது. இம்போர்ட் பண்ணுறதே அவாய்ட் பண்ண முடியும். அங்கே என்ன பிரச்சனை? ஆள் பிரச்சனை. சரி, இந்த ஆள் பிரச்சனைக்கு இப்போ மெஷினெல்லாம் சைமாவே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு மெஷின் கொடுத்துட்டீங்கன்னா 6 பேர் வேலை செய்கிற இடத்துல ஒரு மெஷினை ப்ளக் பண்ணிக்கும். அந்த மாதிரி மெஷின் இருக்குது. அந்த மெஷினெல்லாம் நீங்கள் இலவசமாக கொடுங்க. அதனால் என்ன ஆகும்? பொருளாதாரம் உயரும். இலவசங்கிறது அப்படிப்பட்ட இலவசமாக இருக்கட்டும். நீங்கள் ரேஷன் அரிசியில் அரிசி கொடுக்குற ரேஷன் கடையில் ஏன் சமைச்சே கொடுத்துருங்களேன். என்னையா இது நியாயம்? என்னையா நடக்குது இங்கே? இதெல்லாம் தான் எனக்கு ஆதங்கம். பேசினா அதிகமாக பேசுவேன், வேண்டாம் விடுங்க. 5 ஆண்டுல திமுக ஆட்சி எப்படி இருந்துச்சு? எத்தனையோ விதத்தில் நல்லது இருக்கு, எத்தனையோ விதத்தில் பாதிப்பும் இருக்கு. அதை பேச வேண்டாம். பாதிப்பு இருக்கிறத பற்றி பேச வேண்டாம். நல்லது நடந்திருக்கு. அமைக்க முடியும். அடுத்த கேள்வி.